நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த IMTV மற்றும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கு நான் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த பெரிய வெள்ளி ஆராதனிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் சிலுவையிலே முடிந்த 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் நீங்கள் பேசின இந்த ஆறாத வார்த்தையை நாங்கள் தியானிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை நிமித்தமாக நீ எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய விடுதலையும் உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதத்தும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தேவ பிரசன்னம், மகிமை, ஆசீர்வாதம் எங்களோடு இந்த வழிநடத்தும்படியாய் எங்களை ஆண்டோரும் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அன்பான ஆண்டுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இறை மக்களே, முடிந்தது என்ற வார்த்தை ஆண்டவர் சிலுவையிலே ஆறாவது வார்த்தையாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் மூச்சு விடுவதற்கு முன் கூறிய ஆறாவது வார்த்தையாகும். இது மனுக்குல இரட்சிப்புக்கு, பாவங்களுக்காக பரிகாரியாக தீர்க்க தரிசனங்கள் மற்றும் பிதாவின் சித்தத்தை முழுமையான நிறைவேற்றலை குறிக்கிறது. இது தோல்வியின் வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை வெற்றியின் வார்த்தை, வெற்றியை குறிக்கின்ற வார்த்தை. சிலுவையிலே முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லும்போது முக்கியமான அம்சங்களை சிலவற்றை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு, மனுக்குலத்தின் பாவங்களுக்காக செலுத்த வேண்டிய கடன் முழுமையாக அடைக்கப்பட்டது. பலியின் நிறைவு. பழைய ஏற்பாடு பலி முறைமைகள் முடிவுக்கு வந்தது. இயேசுவின் ஒரே பலி நிலை நிறுத்தப்பட்டது. தீர்க்க தரிசன நிறைவேற்றம். இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறின. பிதாவின் நிறைவு. பிதா தனக்கு கொடுத்த மீட்பின் பணியை சிலுவையிலே முழுமை அடைந்தது என்று ஆண்டவர் இந்த திருமறையின் மூலமாக
வேத வாக்கியங்கள் மூலமாக இந்த ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். மன்னிக்கப்பட்ட வாழ்வு. இந்த தியானம் இயேசுவின் தியாகத்தால் சாபங்கள் நீக்கி மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவனை பெறுவதை மையமாக கொள்கிறது. பரிபூர்ண மீட்பு. இது கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது என்பதை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தின் பலிகள் முடிந்து இயேசு ஒருவரே நம்மை மீட்க வந்தார், ஒப்பு கொடுத்து மீட்பை நமக்கு கொடுத்தார் என்ற வார்த்தை முடித்து வைத்தது. என் அன்பான ஆண்டுடைய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லும்போது பாடுகள், வேதனைகள் முடிவுக்கு வந்தது. மனிதரின் துன்புறுத்தல்கள் முடிவுக்கு வந்தது. இயேசு உலகத்தில் வந்த நோக்கம் நிறைவு பெற்றது, முடிந்தது. தேவனின் இரட்சிப்பின் செயல் திட்டம் நிறைவேறியது. இதை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். நான் என் பிதா என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கத்தை நான் வெற்றிகரமாக முடித்துவிட்டேன் என்பதை அடையாளமாக முடித்தது என்று சொல்லி வெற்றி முழக்கம் இட்டார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, சிலுவை தியானம் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை எவ்வளவாக ஆண்டவர் பார்க்கிறார். 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். இந்த முடிவு என்பது மரணத்தின் முடிவை குறிக்கவில்லை. அது இறைவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற குறிக்கின்ற ஒரு வெற்றியாக தான் இதை நாம் பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், பூர்த்தி அடைந்தது, இலக்கு எட்டப்பட்டது என்ற ஆழமான பொருளை முடிந்தது என்ற வார்த்தை நற்செய்தியாளர் யோவான் அவர்கள் அழகாக இதை எழுதுகிறார். முதல் நூற்றாண்டில் யூத மக்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரோமர் ஆட்சியின் கீழ் துன்படுத்தப்பட்ட அவர்கள் தங்கள் அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஒரு வல்லரசு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு வந்தது அரசியல் வெற்றிக்காக அல்ல, மனுக்குலத்தின் பாவ சுமையை அகற்றுவதற்காக வந்து முடித்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பல நூற்றாண்டுகளாக பலி முறைகள் வழக்கத்தில் இருந்தது. ஆலயத்தில் ஆட்டுக்குட்டிகள், புறாக்கள், பல்வேறு பலிகள் செலுத்தப்பட்டது. இவையில் அனைத்தும் ஒரு பெரிய நிறைவேற்றுவதற்காக முன்னோட்டமாக இருந்தது. ஆனால் இந்த இறுதி பலியாக இயேசு தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். அதனால் அவர் முடிந்தது என்று சொன்னபோது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனங்களும் பலிகளும் முறைகளும் அவற்றில் நிறைவேறின. என் அன்பான ஆண்டுடைய இறைப்பிள்ளைகளே, இந்த வார்த்தை தோல்வியின் குரல் அல்ல. முடிந்தது என்ற வார்த்தை தோல்வியின் குரல் அல்ல, அது வெற்றியின் குரல். வெளிப்படையாக சிலுவையை
தோல்வியாக தோன்றினாலும் உண்மையில் அது பாவத்தின் மீது வெற்றி, மரணத்தின் மீது வெற்றி, சாத்தான் மீது வெற்றி. இந்த வரலாற்று இறையியல் பின்னணியில் இதை நாம் பார்க்கும்போது ஒரு அழகான கேள்வி நம் முன் வருகிறது. இயேசு நமக்காக நிறைவேற்றின இரட்சிப்பை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? ஒரு கேள்வியை நாம் பார்ப்போம். நமக்காக இயேசு நிறைவேற்றின இரட்சிப்பின் வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? அன்பான பிள்ளைகளே, சிலுவையின் மேல் இயேசு மொழிந்த வார்த்தை முடிந்தது. ஆகவேதான் ஆண்டவர் இது வெற்றியின் முழக்கமாக, இது சாதாரண வார்த்தையாக நாம் எண்ணக்கூடாது. கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றவே ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, முதலாவதாக பிதாவின் சித்தத்தை முடித்தார், நிறைவேற்றினார். யோவான் 4 அதிகாரம் 34 வாக்கியத்தில் இப்படியாய் சொல்கிறது, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறாவே சுற்றி திரிந்தார். அவர் திட்டம், அவர் திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், இயேசுனுடைய பயணத்திலே வாழ்விலே நாம் இணைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அவர் திட்டத்தை முடிப்பதுதான் பிதாவின் சித்தம். அவர் சித்தத்தை முடிப்பதுதான் நம்முடைய திட்டமாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை ஆண்டவர் முடித்தார். நாம் ஆண்டவர் சித்தத்தை எப்பொழுது முடிக்கப் போகிறோம்? அன்பான பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் என் பிதாவின் சித்தத்தை முடித்தேன். நீங்கள் எப்பொழுது என் சித்தத்தின் பிரகாரம் நடந்து நான் சொல்கின்ற திட்டங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு என் சித்தத்தை எப்போது நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று ஆண்டவர் நம் மனதிலே கேள்வியை எழுப்புகிறார். நற்செய்தி புத்தகம் யோவான் 17 அதிகாரம் 4 வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இந்த திருவசனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் எப்படியாக நிறைவேற்றினார், மகிமைப்படுத்தினார். கர்த்தர் கொடுத்த திட்டங்களை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அதை செய்து கொண்டே வந்தார். நான் செய்யும்படி நீ நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார், கிரியைகளை செய்தார். அதைதான் நாமும் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம், செய்ய வேண்டும். இரண்டாவதாக பாவத்தை சுமந்து முடித்தார். ஆண்டவர் அழகாக சொல்கின்ற வார்த்தை, இந்த உலகத்தில் நான் எதற்காக வந்தேன்? யோவான் 1 அதிகாரம் 29 வாக்கியத்தில், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ஆனவர் பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பலியிடுவதை, ஆட்டுக்குட்டி ஆனவர் ஈசாக்கின்
பலிவிடுதல் மூலமாக தன்னையே பாவத்தை சுமந்து தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக ஒரு அடையாளமாக தான் அதை நாம் பார்க்க வேண்டும். அந்த திருமறை பகுதி நமக்கு சம்பவத்தை எதை கற்பிக்குது என்று சொன்னால், இயேசுவானவர் பாவத்தை சுமக்கத்தான் வந்தார். தகப்பனிடத்தில் ஈசாக்கு கேட்கிறார், ஆபிரகாமிடத்தில், பலியிடுவதற்கு ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தன்னைதான் பலியாக கொடுக்க வந்தார். பாவத்திற்காக, மனித குலத்தை மீட்பதற்காக வந்தார், மனிதர்களை பலியாக கொடுப்பதற்காக அல்ல. ஆபிரகாமுடைய திட்டத்திலே கர்த்தருடைய திட்டம் ஒளிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதைதான் இங்கே 1 பேதுரு 2:24 பார்க்கிறோம். பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவத்தை சுமந்து நம்மை ரட்சிக்கும்படியாக தன் வேலையை முடிக்க ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், அந்த புத்தகத்திலே ஆசிரியர் அழகாக எழுதுகிறார், சுமக்க முடியாத பாரத்தை நான் முதுகிலே சுமந்து செல்கிறேன். சுமக்க முடியாத பாவ பாரத்தை சுமந்து நம்மை ரட்சித்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார். ஆகவே கர்த்தர் இங்கே சொல்கிறார், ரோமர் 8:3 பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை போக்கும் பலியாக ஆண்டவர் சிலுவையிலே பலியாக மாறுவதற்கு நாம் செய்த பாவங்கள் நிமித்தமாக கர்த்தர் அங்கே பலியாகிறார். ஒருவேளை நாம் சிலுவையில் அவரை அடித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நாம் தினந்தோறும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் எப்பொழுது ஆண்டவரை சிலுவையிலிருந்து கீழே இறக்கப் போகிறோம்? ஏனென்று சொன்னால், நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் கர்த்தரை நாம் சிலுவையிலிருந்து கீழே இறக்கிவிடலாம். நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் சிலுவையில் அவர் நாம் ஆணிகளாலே அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். இந்த பாவத்தை சுமந்து முடிக்க, நம்மை ரட்சிக்க ஆண்டவர் முடிந்தது என்று சொல்கிறார். என் அன்பான ஆண்டுடைய இறைப்பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவாய் சொல்கிறது. 1 யோவான் 4:10 பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவர் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் எதையும் செய்யவே முடியாது. ஏனென்று சொன்னால், உலக இரட்சகர் இன்றைக்கு நமக்காக சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு ஆணிகளாலே அடிக்கப்பட்டு தலைகளில் முட்கள் சூழப்பட்டு ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதன் பாவக்கடன் செலுத்தப்பட்டது என்று முடிந்தது என்று சொல்கிறார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த சுவர் இடிக்கப்பட்டது என்று சொல்கிறார். ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டது என்று சொல்கிறார். ஆகவே நமக்கு ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டது. அதற்காக தான் அவர் முடிந்தது என்று சொல்கிறார். திருமறை நமக்கு அழகாக சொல்கிறது, நம் வாழ்க்கையிலும் சில தோல்விகள், சில உடைந்த கனவுகள், சில கண்ணீர் தருகின்ற காலங்கள் இருக்கலாம். ஆனால் சிலுவை நமக்கு கற்றுத் தருவது, தேவன்
தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடியவர் என்பதே. ஒருவேளை நாம் என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை, முடிந்துவிட்டதே என்று நினைக்கும்போது தேவன் தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய கிருபை நமக்கு கொடுப்பார். நாம் முடிவாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தேவன் புதிய துவக்கத்தை உருவாக்குவார். சிலுவையில் முடிந்தது என்று சொன்னபோது நமக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பாகவும் அது இருக்கிறது. இன்று நாம் உள்ளத்தில் இருக்கும் முடிவடையாத பல விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. சில காயங்கள் இன்னும் ஆறவில்லை. சில பழைய நினைவுகள் இன்னும் நம்மை வாட்டுகிறது. சில பாவ பழக்கங்கள் இன்னும் நம்மை பிடித்திருக்கிறது. இப்படி சூழ்நிலையில் கிறிஸ்து இந்த வார்த்தை நமக்கு ஒரு புதிய தைரியத்தை தருகிறது. புதிய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை முடிந்தது, பாவத்தின் அடிமைதனம் முடிந்தது, வெறுப்பும் பழி வாங்குதலும் முடிந்தது. இன்றைய உலகில் பலர் மனம் அழுத்தம், பயம், நம்பிக்கை இழப்பு ஆகியவற்றில் வாழ்கிறார்கள். வேலை அழுத்தம், பொருளாதார சிரமம், உறவுகளில் உடைப்பு, இவைகளில் அனைத்தும் மனிதனை உள்ளிருத்தி சோர்வடைய செய்கிறது. சிலுவையில் முடிந்தது என்பது இயேசுவின் பணிக்கான நிறைவு மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையின் புதுப்பித்தலுக்கான துவக்கமாக இது இருக்கிறது. இயேசு முடிந்ததை நாம் மீண்டும் சுமக்க வேண்டியதில்லை. அவர் நமக்காக பாவத்தை சுமையை முடித்தார். அவர் நமக்காக தண்டனையை முடித்தார். அவர் நமக்காக நம்பிக்கையை முடித்தார். இன்றைய உலகத்தில் நாம் எவ்வளவு சாதனைகள் இருந்தாலும் மனிதன் உலகத்தில் ஒரு வெறுமையாய் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது போல தோன்றினாலும் ஏதோ ஒன்று குறைவு இருக்கிறது. அந்த குறைவு கிறிஸ்துவில் மட்டுமே நிறைவேறும். ஆகவே இன்று நாம் சிலுவையில் நாம் உறுதி எடுப்போம். பழைய வாழ்க்கையை முடிப்போம். மன்னிக்காத இதயத்தை முடிப்போம். பயம் மற்றும் நம்பிக்கையின்மையை முடிப்போம். அதற்கு பதிலாக அன்பை தேர்ந்தெடுப்போம். விசுவாசத்தில் நடப்போம். கிறிஸ்துவின் புதிய வாழ்வை ஆரம்பிப்போம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய இறைப்பிள்ளைகளே, சிலுவையில் ஒலித்த அந்த முடிந்தது என்ற குரல் இன்று நம் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். என் வாழ்வில் பழைய வாழ்க்கை முடிந்தது, உம்மில் என் புதிய வாழ்வு தொடங்குகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் பயணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. இறைவனுடைய திட்டத்தையும் நம்முடைய திட்டங்களையும் அவர் கொடுத்து நிறைவேற்ற கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையிலே அவர் காயப்பட்டு கண்ணீரோடு அந்த சிலுவையிலே நாம் நிற்பதை நாம் காண முடிகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும், ஐஎம் டிவியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளே பாய்ந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, முடிந்தது என்ற வார்த்தை நீங்கள் தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுவதற்காக, ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக, என் பிதா அனுப்பின காரியங்களை எல்லாவற்றும் செய்து முடிக்க கர்த்தர் கொடுத்த இந்த
ஊழியத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சிலுவை நிலையிலே என்றுமே நிலைத்திருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் தோத்திரம்.